இன்றைக்கு நாம் ஏசாயா 16ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. 15வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாக மோவாபை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்படும், எஸ்போன் ஊர் வயல்கள் வறண்டு போகும், சிப்மா ஊர் திராட்சை செடிகள் வாடிப்போகும். எஸ்போனே, எலாலேயே, உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சப்பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போகும். பயிர் வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்றுப்போகும். திராட்சை தோட்டங்களில் பாடலும் ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் போகும். ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவன் இல்லாமல் போவான். சந்தோஷ ஆரவாரம் ஓய்ந்து போகும். மோவாபின் தெய்வங்களால் அவர்களை இந்த அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாது. இந்த அழிவிலிருந்து நீ காக்கப்பட வேண்டுமென்றால் கடந்த நாட்களில் மோவாபின் ராஜாவாகிய மேசா இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு ஆட்டுக்குட்டிகளை செலுத்தியது போல நீயும் இப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு செலுத்து. அப்பொழுது உன்னை அசீரிய ராஜாவிடம் இருந்து விடுவித்துக் கொள்ள உனக்கு துணை நிற்பான். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவாகிய சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அடைக்கலம் கொடு. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் இரண்டாம் வருகையின் போது உன்மேல் கிருபையாய் இறங்கி உன்னுடைய சிறையிருப்பை திருப்புவார். ஆனால் மோவாபியரோ ஏசாயாவுக்கு செவி கொடுக்கவில்லை. எனவே தீர்க்க தரிசனம் உரைத்து 3 வருஷங்களுக்குள்ளே சனகரிப் என்ற அசீரிய ராஜா மோவாபின் மீது படையெடுத்து ஜனங்களை சிறைப்பிடித்து சென்றார். மோவாபை குறித்த கூடுதல் விவரங்களை எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய 48வது அதிகாரத்திலும் காணலாம். இத்துடன் ஏசாயா 16ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.